எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஹீட்னால ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. போன வாரம் போயிட்டு வரப்போ ஒரு க்ரீம் கொடுத்தாங்க. இந்த வாரம் வர சொன்னாங்க. அதனால சரின்ட்டு இப்போ டாக்டர்கிட்ட போய் என்னென்னு பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து டூ வீலர் பார்க்கிங். கீழே இருக்கக்கூடிய டூ வீலர் பார்க்கிங். இங்கேருந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறோம். இந்த பில்டிங் தான் வந்து ஸ்கூலு. கேஜி மட்டும் இருக்கக்கூடிய ஸ்கூலு. அங்கே இருக்க கோட்ரஸுக்கு ஆப்போசிட்டில் பழைய கோட்ரஸ் இருக்குது. அங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரக்கூடிய இடத்துல இருக்குது. பெரிய கிரவுண்டு. இங்கே ரன்னிங் ஓடுறவங்க எல்லாருமே இங்கே தான் போவாங்க. இதே மாதிரி 4-5 கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்து ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு தனித்தனியாக விளையாடுவாங்க. இந்த பில்டிங் எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரக்கூடிய இடத்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பில்டிங் வச்சுருக்காங்க. நம்மளை வந்து உள்ளே வரப்போயும் போயும் இங்கே தான் செக் பண்ணி அனுப்புவாங்க. நாங்கள் போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பாதை நான் சொன்னேன்ல பழைய கோட்ரஸ்ன்னு, அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த செவர் ஃபுல்லாகவே அந்த பழைய கோட்ரஸ்ஸு அந்த செவரை ஒட்டி தான் போகணும். இப்போ நாங்கள் போகிற பாதை எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் நிற்கும். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் 6 மணிலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப மணி பார்த்திங்கன்னா 9 மணி. கொஞ்சம் அப்போ தான் லைட்டாக நின்றுச்சு. சரி போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். கிளைமேட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. திடீர்னு வெயில் வருது, திடீர்னு மழை பெய்யுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போ வரக்கூடிய இந்த கோயில் தான் வந்து ராமர் கோயில். நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயில். தண்ணியை பாருங்கள். கோயிலுக்கு போகிறப்ப இந்த கோயிலை பற்றிய அப்டேட்டு நான் உங்களுக்கு போடுறேன். கோயிலுக்கான ஜாமான் எல்லாமே இங்கே வெளியவே வாங்கிக்கலாம். குழியாக இருக்கிறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா தெப்பம் மாதிரி அங்கங்கே தேங்கி தான் நிற்கும். போகிறதே மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்கும். இதில் டிராஃபிக் வேறு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 9 மணிங்கிறது வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லாருக்கும் போகிறவங்க வரவங்களுக்கு எல்லாமே பிஸியாக இருக்கிற டைமு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். ஒரே இடத்துல பிளாட்பாரத்தில் போட்டு பெரிய பெரிய கடையாக இருக்கும். எல்லா ஸ்நாக்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இதை தாண்டின ஒன்று பார்த்தீங்கன்னா மண்பானை, பொம்மை இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த கடைகள்லாம் வந்துடும். இவங்க இருக்க எல்லாருமே வந்து அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே வந்து செஞ்சு விற்கக்கூடியவங்க. அந்த டயத்தில் வந்து ஒரு சில கடை தான் ஓப்பனில் இருந்துச்சு. எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு போனதுனால விநாயகர் சிலை வந்து அதிகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சில சிலை தான் இப்போ வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் விநாயகர் சிலை. இந்த கடையெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கட் ஆகிருவோம். கட்டானதுக்கப்புறம் பகத் சந்திரா ஹாஸ்பிட்டல் இங்கே தான் நாங்கள் வந்து பாப்பாவை காமிக்கிறோம். பாப்பாவுக்கு வந்து தனியாகவே நோட்டு போட்டு பேர் எழுதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. டாக்டரை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சத்து டானிக்கும் மருந்து, க்ரீம் எல்லாமே கொடுத்தாங்க.